மகா வந்து அவங்க மாமா வந்து அமெரிக்காலேருந்து வர போகிறாரு. அவர் ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஏர்போர்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதனால் சூர்யா செம்ம டென்ஷனாக இருக்கார். ஆஃபீஸ்க்கு வந்த சூர்யா வந்து அப்படியே வேலையே ஓடாமல் அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அங்கே இருக்க ஸ்டாஃபை வந்து கூப்பிட்றாரு. என்னாச்சு உங்கள் மேடம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் இன்னும் வரல அப்படின்னோடனே நீ எல்லாம் எதுக்கு ஆஃபீஸில் இருக்க, உங்கள் மேடம் வரமாட்டாங்களா அப்படின்னோடனே சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் தானே சார் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பார் அவங்க இங்கே ஸ்டாஃப் தான் புரியுதா, நான் அவங்க வீட்டில் ஒரே வீட்டில் இருந்தால் அதுக்காக தெரிஞ்சுக்கணுமா, இங்கே வந்தால் எல்லோரும் ஸ்டாஃப் தான், அதனால் நீ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க. சார் சரிங்க சார் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க. பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டாஃப் வந்து உள்ளே வராங்க. இவர் நல்லவர்னு நினச்சோம் இவ்வளோ நாள், மேடம் தான் ரைட்டு, வேணும்னே வந்து ஸ்வேதா மேடம் கூட்டின்னு வந்து வச்சுக்கின்னு வேணும் பொண்டாட்டி வெறுப்பேற்றிட்டு இருக்காரு, இவரெலாம் நல்லவரே கிடையாது, ஆனால் நம்ம மேடம் அப்படி கிடையாது, ரொம்ப நேர்மையானவங்க, இவர்கிட்ட வேலை செய்துடும் அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் நினைக்கிறாங்க. என்ன மனசுக்குள்ளே என்ன புலம்புற அப்படின்னு எதுக்கு மறுபடியும் வந்தேன், இல்லை சார் சைன் வாங்க மறந்துட்டேன், இதே வேலை தான், மறக்கிறது தான் வேலை, வேறு வேலை வெட்டியே இல்லை, எங்கே அவங்க மேடம் வரலையா ஒன்றும், சார் நான் தான் வரலன்னு சொல்லினேன் சார், சரி வந்தால் உடனே கூப்பிடணும் புரியுதா, பி அலாட் அப்படின்றாரு. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க சூர்யா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரு டீ காஃபி கூட கொடுக்காம அவள் பாட்டுன்னு வந்து மாமா மாமா அப்படி சொல்லிட்டு ஓடுறா, என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில் அப்படின்னோட, என் சூர்யா டென்ஷன் ஆகாது அமைதியாரு, மாமான்னு போட உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் வந்து அவள் ஓவராக பண்ணுறா, அப்படியே வந்து குழஞ்சி பேசுகிறா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அவள் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாரு. இங்கே பார் சூர்யா, நீ வந்து மகா விட்டு விலகணும்னு நினைக்கிற, அப்பா அவள் மாமாவை தேடி போனான்னா யாரை தேடி போனால் உனக்கு என்ன வந்தது, உன் மேலே பார்க்க வேண்டியதுதானே, எனக்குலாம் அதை பற்றி அக்கறைலாம் கிடையாது, இருந்தாலும் அவள் பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது, மாமான்னு சொல்ல தொலை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே சரி இன்னொரு ஃபைல் சைன் வாங்க வராங்க, என்னாச்சு மறுபடியும் வர அப்படின்னோடனே, இல்லை சார் இன்னொரு சைன் பண்ணோம் சார் அப்படி சொன்னாலும் சரி கூட சைன் பண்ணி தரேன் அப்படின்னோடனே உடனே அந்த ஸ்டாஃப்க்கு வந்து ஃபோன் வருது. மாமா சொல்லுங்க மாமா வந்துட்டிங்களா, சரிங்க மாமா நீங்கள் ஏன் கேப் பிடிச்சி வரணும், நானே வந்துடுறேன் மாமா அப்படின்றாங்க. மாமாவா, செம்ம டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேம்மா, முதல்ல ஃபோனை கட் பண்ணு அப்படின்றாரு. என்ன சார் ஏன் சார் ஃபோனை கட் பண்ண சொல்கிறீங்க, பின்ன மாமா சும்மா சொல்லிட்டு என்ன மாமான்னு சொல்லிட்டு இருக்க, யார் அவங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சார் தூரத்தை சொன்னேன் சார், எங்கள் மாமா சார், சின்ன வயசுலேருந்தே மாமான்னு கூப்பிட்டு பழக்கம் சார், அதனால தான் சார் மாமான்னு கூப்பிட்றேன், ஐயோ என்னால் முடியலையே இந்த மாமா தொல்லை, எத்தனை வாட்டி மாமான்னு சொல்லுவேன், இங்கே பாரு இதுக்கப்புறம் மாமாலாம் பேசவே கூடாது புரியுதா அப்படின்னோடனே, ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் சார், பர்சனல் வேலையெல்லாம் நீ ஃபோனில் எடுக்கக்கூடாதீங்க புரியுதா இல்லையா அப்படின்னோடனே, சார் புரியுது சார், எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது சார், என்ன விஷயம், இதுக்கப்புறம் என் சொந்த மாமாவே நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன் சார், போதுமா சார் அப்படின்னோடனே, ஒன்று அப்படின்னா சார் நான் வரேன் சார்னு ஓடி போயிடுறாங்க. ஏன் சூர்யா இப்படி பண்ணுற, மகாவையும் தொல்லை பண்ணுற, இங்கே ஸ்டாஃபையும் தொல்லை பண்ணுற, என்ன சூர்யா இதெல்லாம் அப்படின்றாங்க. ஸ்வேதா இங்கே பார் ஸ்வேதா உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, ஆஃபீஸ் ஸ்டாஃபும் சரியில்லை, என் வீட்டில் இருக்கவங்களும் சரியில்லை அப்படின்னு நீ யாரை சொல்கிற, வேறு யாரை சொல்வேன், எல்லாம் அந்த மகாவை தான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இவ்வளோ நேரம் கழிச்சு வரப்போகிறா, இன்னும் வரல பாரு ஆஃபீஸ்க்கு, இவ்வளோ நேரம் கழிச்சு வரது பாஸ் நானே வந்துட்டேன், வேலை செய்கிறவங்க எவ்வளோ சீக்கிரமாக வரணும், ஆனால் அது கூட தெரியல, அவெல்லாம் பெரிய ஆளுன்னு வந்து ஓவராக பண்ணிக்கிறான், நல்ல வந்து பொறுப்பான பொண்ணு வேறு வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சரி சூர்யா டென்ஷன் ஆகாத, ஓ சத்தம் வருது வா வா வான்னு ஓடி போகிறாரு, எங்கே சூர்யா ஓடி போகிற, வா வெளியே போகலாம் அப்படின்னோடனே, எதுக்கு இப்போ ஓடி கூட்டின்னு போகிற, அங்கே பற்றியா ஒரு கார் வந்து நிற்கிது, கண்டிப்பாக அதில் அவள் தான் இறங்குவாங்க, மாமா கூட்டின்னு தான் இறங்க பாரு, நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு பார்க்குறாரு. ஏன் சூர்யா இப்படி குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நீ அமைதியாக ஸ்வேதா நான் பார்க்குறேன் அவன் எப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அப்படி முதல்ல வந்து நம்ம மகா இறங்குறாங்க. அடுத்து வந்து செம்ம ஸ்டைலிஷாக வந்து ஒரு பையன் இறங்குறாரு. அதை பார்த்துட்டு சூர்யா நல்லா இருக்காளே, நல்லா ஸ்டைலாக அழகாக இருக்கால, உன் கலரோட அதிகம் போட்டிருக்கே அப்படின்னோடனே உடனே மறைக்கிறாரு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இதோட முடியுது.